ரகுராம் கிட்ட நம்ம மாயா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். இப்போதைக்கு மாயா குடோனுக்கு வந்து பேருக்காச்சாரும் சீனு வந்து தன்னந்தனியாக இருக்கான். அவனுக்கு காலில் எண்ணெயெல்லாம் தடவி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, இப்போதைக்கு மாயா இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரியும்ல. ஆமாம், சீனு பார்க்க வேண்டிய வேலையை தான். மாயா இப்போ குடோனுக்கு போய் எல்லாம் வந்து ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்கா. அதனால் கண்டிப்பாக மாயா இங்கே இருக்க மாட்டா. நீ இஷ்டம் போல் சீனுக்கிட்ட பேசி மனசை மாத்திர வழியே பாரு. அப்போ தான் அவன் உன் கழுத்தில் தாலி கட்ட சம்மதம் சொல்லுவான். சரி அத்தை, மாயா இல்லைன்னு சொல்லிட்டாலே எனக்கு தைரியமாக இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் மாயா வந்து கேட்குறாங்க. குடோனுக்கு போய் எல்லாமே வருதா இல்லையான்னு பார்க்கணுறது அவசியம்தான். ஆனால் அதை விட என் வாழ்க்கை முக்கியமாச்சே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீனு, நான் போகிறத விட நீ கம்பெனிக்கு போனால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாயா, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற? சொன்னது கேளுப்பா, இங்கே சாருமதி வரப்போகிறா அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ நான் இங்கே இருக்கணுமா? இல்லை இல்லை, நான் வந்து உன்னை குடோனுக்கு அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன். பின்பக்கமாக போ, அவளுக்கு நான் திருப்பியும் ஒரு பரிசு தரப்போகிறேன். சரி சரி, கலக்கு கலக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம சீனு மாட்டுக்கு பின்பக்கமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்மாக்கும் சாருக்கும் தெரியாது. சாருமதி அப்படியே எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே, மாமா உங்கள் மனசில் நான் இடம் பிடிக்கணும் மாமா. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்களா, கால்வழியில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் தேவையா மாமா? உங்கள் மனசில் எனக்குன்னு ஒரு சின்னதாக இடம் கிடச்சா போதும். அதுதான் மாமா நான் ஆசைப்பட்றேன். மற்றபடி எதுவுமே வேணாம். உங்களால் தான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் காலை பிடிச்சி விட்றேன். உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே காலை வந்து பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயாவுக்கு விழுந்து விழுந்து மாயா வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு 5 நிமிஷம் வந்து காலை பிடிடி, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன்னு சொன்னோன்னே, மாமா உங்கள் மனசில் என் மேலே எந்த விதத்தில் அபிப்பிராயம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம மாயா வந்து மிமிக்ரியில் வந்து என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, எனக்கும் நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது சாருமதி. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் சாருமதி. என்ன பண்ணுறது, நான் தான் மாயாவை கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி நம்ம மாயாவை மிமிக்ரியில் வந்து பேசுகிறாங்க. அப்படியா மாமா, அப்போனா அவள் வேணாம் மாமா, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாயா எட்டி உதைக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னையும் சீனுவா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டிலேருந்து கீழே வந்து உட்காந்துட்டாங்க. என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சே, மாமா எட்டி உதைச்ச மாதிரி தானே இருந்துச்சு, என்ன மாமா ஆச்சு, என்ன கால் வலிச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது பெட்ஷீட்டை வந்து எடுக்கிறாங்க. மாயா வந்து உட்காந்துருக்காங்க. சாருமதி உனக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, காலை நல்லா பிடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசினோன்னே, எப்படி எப்படி பக்கத்தில் வந்து உட்காருவீங்களா, அப்படியே மனசை வந்து கரைக்கிற மாதிரி பேசுவீங்களா? ஆல்ரெடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் சாருமதி, திருப்பி திருப்பி வந்து அசிங்கப்படுறியே. இந்த விஷயம்லாம் சீனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் நீ குச்சியை எடுக்காமல் நடக்க ஆரம்பித்த, திருப்பியும் பழையபடி அங்கே தான் குச்சி இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே குச்சியை வச்சு தட்டி தட்டி வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சாருமதி. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன இவ பழையபடி வந்து குச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப எல்லாம் மாயா தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா. நான் தான் படித்து படித்து சொன்னேன்ல அத்தை, மாயா இருக்காளா இல்லையான்னு. சீனு மாமான்னு நினச்சி மாயா காலை வந்து பிடிச்சேன். ஏய், சீனு காலுக்கும் மாயா காலுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. தெரியலையே, மாயா இல்லைன்னு சொன்னீங்க, அவன் வேற சீனு மாமா மாதிரி மிமிக்கிரிலாம் பேசுனா. ஆக மொத்தம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மிமிக்கிரி தெரியுதான்னு சொல்லி பார்வதி பேசுகிறப்ப இது ரொம்பவே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல எனக்கு என்ன தடி விடுங்க, அவள் அந்த அடி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தனாவோட ஓனர் இருக்காங்களே, ஹவுஸ் ஓனர், அவங்க வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம் கிட்ட. வீட்டில் வந்து இது மாதிரி தனாக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்குன்னு கார்த்தி சம்மந்தப்பட்ட விவகாரத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை? பெரியப்பா கோவப்படாதீங்க பெரியப்பா, அவனை நீங்கள் உதைக்கலாம் அடிக்கலாம், ஆனால் அவன் சத்தியமாக வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு தான் இருப்பான். இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரியும். தனா தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு. எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டாங்க, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்கிறாங்க. அண்ணா மாயா எப்போதும் இப்படி தானே, அவள் நினச்சது தான் நடக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நீ உன் பொண்ணுக்காக போகாதன்னு சொன்னோன்னே பத்மாவை பார்த்து அப்படியே வந்து நிற்கிறாங்க நம்ம ரகுராம். இல்லைண்ணே இல்லைண்ணே, உன் விருப்பண்ணே, உன் பொண்ணு நீ அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பத்மா. ஏன்னா அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு உள்டாவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, பெரியப்பா நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? பெரியம்மாவும் நீங்களும் தனாவை கொஞ்ச நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணி பாருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு
மாயா சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தாங்க. மாயா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அந்த கார்த்தி பையன் உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிற மாதிரி ஜானகியம்மா வந்து பேசுகிறாங்க. அவனை தூக்கி போட்டு மிதிச்சும் பார்த்தாச்சு, சத்தியமாக வந்து திருந்தவே மாட்றானா. என்ன சொல்கிற மாயா? எனக்கும் காலையில் தான் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம்லாம். பெரியப்பா கிட்ட நான் சொன்னால் எப்படி வந்து கேட்பாருன்னு தெரியாமல் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுக்காதீங்க. இந்த வீட்டில் யாருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்க மாட்டேனா? நானும் பார்க்க மாட்டேன், மாயான்னு பார்க்க மாட்டேன். எல்லாரும் என்னோட பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. மாமா நீங்கள் கலக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சீனு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருக்காங்களே ஃபோன் அடித்து, நீ எங்கேயும் போகாத, வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு போகலாம். அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? ஏய் உனக்கு இன்ப அதிர்ச்சி இருக்கு. இன்னமும் அப்பா வராரா? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. நீ ரெடியாரு. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறோம். உங்கள் அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா? இப்போ தான் வந்துகிட்டு இருக்கோம், 5 நிமிஷத்தில் வந்துடும்னு சொன்னேன். இப்போ ஒரு முக்கியமான நபருக்கு ஃபோன் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன கார்த்தி, எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா இருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் நான் உன்னை பார்த்தெல்லாம் இனிமேட்டு பயப்படலாம் மாட்டேன். நான் இன்றைக்கி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உன் முன்னாடி வந்து நிற்பேன். என் வேலையை நான் பார்க்க போகிறேன். நீ என்ன பண்ணுறங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாங்க. கார்த்தி வந்து ரெகுராம் தான் கொண்டு வந்து விட போகிறாங்கங்கிற விஷயத்த வந்து தெரியாமல், என்கிட்டயே வந்து சொல்கிறாடா தானா, இன்றைக்கி சூப்பர் தான், அவளை போட்டு பாடா படுத்த போகிறேன் பாரு இன்றைக்கி அப்படின்னு கார்த்தி வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க அத்தைக்கு வந்து பேசுகிறாங்க. என்னடா இன்றைக்கா தானே வருவாளா? இன்றைக்கி நிச்சயம் வருவா. எனக்கு தெரிஞ்சு ஓனருங்க 2 பேரும் போய் பார்த்து பேசியிருக்காங்க. அதனால தான், ஏன்னா இவனால் காசு வந்து பெரட்ட முடியாதுல்ல கதிரால், நிச்சயம் வந்து தான் ஆகணும். சூப்பர் அத்தை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே மாதம் வந்து கார் வந்து நிற்கிது. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட உதவி கேட்கலாம். இந்த ஊர் பெரிய மனுஷனாக நின்று நான் எப்போதும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். கதிரோட மனைவியாக இருக்கிறனால தான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் என் பொண்ணுக்கு நான் அன்பை காட்டுறதில்ல, பாசத்தை காட்டுறதில்ல, கடமையை செய்யறதில்ல. இன்றைக்குமே அலட்சியமாக இருக்க மாட்டான் இந்த ரகுராம். வா இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து மாதம் வந்து நிற்கிது. ஆப்போசிட்டில் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது கார் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த காரில் தனாவும் ஜானகி இறங்குறாங்க. இதனால தான் இவ்வளோ தைரியமாக இருந்தாளா? சரி ஜானகி தானே வராங்கன்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக இருந்தவங்க அப்படியே நம்ம ரகுராமும் பக்கத்தில் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. கார்த்தி ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறத பார்த்த உடனே அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. தனாக்கு பாதுகாப்பாக நம்ம ரகுராமும் ஜானகி அம்மாவும் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.